திமுகவுடைய கனவு மண்ணோடு மண்ணா போனது அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளாசி தள்ளி இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்பட்டிருக்கு. இதுல 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருது. இதுல பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அஇஅதிமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த எஸ்ஐஆர் தேவை அப்படின்னு கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில இது இருக்கு. எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்துல பதற்றத்துல பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தயாராயிட்டு வர்றாங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அன்பார்ந்த வாக்காளர்களே, வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் விடுபட்டு இருந்தால் பதட்டப்பட வேண்டாம். புதிய வாக்காளராக தங்களை இணைத்துக் கொள்ள தேர்தல் ஆணையத்தின் படிவம் 6 அல்லது தாங்கள் இடமாறி இருந்து அதனால் வாக்கு நீக்கப்பட்டிருப்பின் படிவம் 8 நிரப்பி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள அடையாள அட்டைக்குள் ஒன்றோடு சமர்ப்பித்தால் தங்களின் பெயர் நிச்சயமாக இணைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் தமிழக முதல்வரும் அவர் தலைமையிலான திமுகவும் பல்வேறு கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு தங்கள் வாக்கு பறிபோனது போல சித்தரிக்க பார்ப்பாங்க. அவர்களுடைய சதி வலையில யாரும் விழ வேண்டாம். ஒரு உண்மையான வாக்கு கூட இல்லாமல் போகும் நிலை ஏடிஎம்கே இருக்கும் வரைக்கும் உருவாகாது. என் உயிருக்கு உயிரான நம் கழக உடன்பிறப்புகளே, எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள்ல மிகுந்த கவனத்தோடு செயல்பட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே போல பாத்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டாரத்துல விசைத்தறி தொழிலாளர்களுடைய வறுமையை பயன்படுத்தி கிட்னி புரோக்கர்கள் ஆனந்தன், ஸ்டான்லி மோகன் ஆகியோர் பணத்தாசை காட்டி போலி ஆவணங்கள் தயார் செஞ்சு தொழிலாளர்களை கிட்னியை விற்க வச்சிருக்காங்க. இதனையடுத்து கடந்த ஜூலைல சென்னை சுகாதார சட்டப்பிரிவு இணை இயக்குனர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில கிட்னி விற்பனை செய்தவர்களிடம் விசாரணை செஞ்சாங்க. கிட்னி வாரம் வெளியே தெரிந்தவுடன் புரோக்கர்கள் தலைமறைவானாங்க. இந்த நிலையில தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கிட்னி மோசடி வழக்குகளை தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில 4 IPS அதிகாரிகள் கொண்ட விசாரணை குழு கடந்த ஆகஸ்ட் மாதம் அமைக்க உத்தரவிட்டாங்க. கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழுவினர் பள்ளிப்பாளையம் அடுத்த அன்னை சத்யா நகர் பகுதியில் பதுங்கியிருந்த கிட்னி புரோக்கர் ஆனந்தன், மோகன் இருவரையும் கைது செஞ்சாங்க. இவர்களிடம் நடத்திய விசாரணையில கிட்னி திருட்டுல தொடர்புடைய அன்னை சத்யா நகரை சேர்ந்த முத்துசாமி, ஈரோட்டை சேர்ந்த ஜோதிஸ்வரன் ஆகிய 2 பேரையும் கடந்த மாதம் கைது செஞ்சாங்க. இந்த நிலையில் தான் கிட்னி திருட்டு வழக்கில் தொடர்புள்ள ஈரோட்டை சேர்ந்த கார்த்திகேயன் அப்படிங்கிறவரையும் நேற்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செஞ்சிருக்காங்க.